இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம், கோவப்பட்டாலும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். கோவப்படுத்துறதே அவங்க தான் சார். நார்மலாக லவ்வில் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி, இப்போ என்னடா நடந்துச்சு, இப்போ ஒரு சண்டை நடந்துச்சா, சண்டை போடுறியா அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காம, அது நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் சார் கோவம் வரும். பொதுவாக என்னென்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுடால் மட்டும்தான் சார், செய்கையில் ஒன்றுமே இருக்காது. பொண்ணுங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறது நாங்கள் தான் சார். தெரியாத சமையலை கூட யூடியூப் பார்த்து எது பார்த்தோ நாங்கள் வந்து அவங்களுக்காக கற்றுப்போம். ஆனால் அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொல்லுவாங்களா இல்லையான்னு கூட, அவுட்புட் சொல்லுவாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம். ஆனால் அவங்க பசங்களை வந்து 2 விதமாக பிரிக்கலாம் சார். அந்த பொண்ணு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, ஓகே சொன்னதுக்கப்புறம் அப்படியே வேறு மாதிரி ஆயிடுவாங்க. அவர் சொன்ன ஒரு மேட்டருக்கு பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்டாலும் முதல்ல சாரி கேட்கறது வந்து பாய்ஸ் தான். அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்லுங்க. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே அவங்க தானே சார். அப்ப அவங்க தானே சார் சாரி கேட்கணும். எதாக இருந்தாலும் சாரி கேட்கறதுன்னு ஒன்று சொல்றாங்க. ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுக்குள்ளேயே வராம அவங்க தானே பண்றாங்க. மேட்ரு அது இல்லை. என்னவா இருந்தாலும் சாரி நாங்க தான் கேட்கறோம். பதில் இல்லை சார், நான் பாஸ் பண்ணி. யார் பதில் சொல்றதுக்கு சார்? சாரி கேட்குறாங்க, ஆனால் அது வந்து அந்த பிரச்சனையை அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு முழுசாக அவங்க மனசார கேட்கறது இல்லை சார். அதை நம்ம சாரியே கேட்கறது இல்லையே. சும்மா ஒரு பேருக்கு தான் சார் கேட்குறாங்க. அதாம்மா, அவங்க மனசார கேட்குறாங்களா இல்லை உதட்டு வழியாக கேட்குறாங்களா விட்டுருங்க. நம்ம சாரியே கேட்கறது இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். கேட்போம் சார். இப்போ எங்கள் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து சாரி கண்டிப்பாக கேட்போம். ஆனால் வந்து அவங்க என்னன்னா அந்த பிரச்சனையை வந்து முழுசாக முடிக்கிறதுக்காக டக்குன்னு சாரி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ அவங்க உணர்ந்தா தானே நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த விஷயத்துக்காக இவங்க சாரி கேட்குறாங்க அப்போ நம்ம மனசு புரிஞ்சுக்கணும்ல சார். நீங்கள் கடைசி சாரி கேட்ட மொமெண்ட் ஞாபகம் இருக்காமா? கேட்டிருக்கேன் சார். யாருக்குமா? நான் லேட்டாக வந்தேன்னா லேட்டாக வருவேன் சார். அவங்க வெயிட் பண்ணுவாங்க எனக்காக, நிறைய டைம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, லேட்டாக வராத கொஞ்சம் ரைட் டைமுக்கு வான்னு. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் தான் சார். சாரி கேட்டிருக்காங்களாப்பா? சாரி நம்மளை கேட்க வைப்பாங்க சார், அவங்க கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா சார்? இங்கே மாற்றி பேசுகிறாங்க சார். உண்மையிலே சொல்லுங்க, சும்மா ஷோக்கா சொல்லாதீங்க. இல்லை ஷோக்காக இல்லை சார். அவங்க ஒரு சாரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு. உங்கள் காதில் நீங்கள் பண்ண தியாகம் என்ன சார்? நான் இது வரைக்கும் அம்மா சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. இப்போ அட்வொகேட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வேலைக்கே போகாமல் இருந்தவன், அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்காக காலைல விடிய காலை 7 மணி வரைக்கும் மூட்டை தூக்குவேன். 7 மணிக்கு மூட்டை தூக்குவீங்களா? மூட்டை தூக்குவேன், நெல் மூட்டை தூக்குவேன், 100 கிலோ மூட்டை. எதுக்கு ஆக்சுவலாக மூட்டை தூக்குறீங்க சார்? அவங்கள வந்து நான் படிக்க வச்சேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து குடிக்காரரு, குடிச்சிட்டு இது பண்ணுவார். இவங்க நகையெல்லாம் போய் விற்றுருவார். அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மாதமானாக்கா 6000 ரூபா ட்ரெஸ்ஸு, செப்பல். அந்த பொண்ணுக்கு இல்லாமல் அந்த தங்கச்சிக்கு, அவங்க தங்கச்சி இல்லாமல் அவங்க சித்தப்பா பசங்களுக்கு, அவங்க சித்தப்பா பசங்க இல்லாமல் ஒன்று சித்தப்பா குழந்தைக்கு, அது இல்லாமல் அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க, சொந்தக்கார பசங்க, அவங்களுக்கு பெட்ரோல் காசு, பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 5 வருஷமாக நான் லவ் பண்ணேன். 5 வருஷமாக செலவு பண்ணேன். இன்றைக்கி அந்த பொண்ணு நான் படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு அது நிச்சயம் பண்ண போகிறாங்க. நான் போயிட்டு சொல்கிறேன், இது போல் வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், 5 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் படிக்க வச்சு சொல்கிறேன். நீ லவ் பண்ண கூட இருந்த, நீ போயிடுப்பா, நாங்கள் வந்து எங்கள் இதில் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் மேலே. எனக்கு கல்யாணம் நடக்க போது, என்னை வந்து பிரச்சனை பண்ணுறான், அவன் வந்து நான் லவ்வே பண்ணலை, அவன் நான் பார்த்ததே இல்லை, என்னை மிரட்டுறான், கொலை பண்ண போகிறான் சொல்கிறான், இப்படிலாம் சொல்லி என் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்னோடய வாழ்க்கையை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செலவு பண்ணல, என் தம்பிக்கு நான் செலவு பண்ணல. இல்லை ஆக்சுவலி உனக்கு நடந்தது கேட்க கஷ்டமாக இருக்குது. லவ் ஃபெயிலியர் நடந்தது கஷ்டமாக இருக்கும், ஏமாத்துறது கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு பொண்ணு முன்னாலேயே நீ தான் லவ் பண்ணுற, நீ தான் எனக்கு செலவு பண்ணணும், நீ தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது உனக்கு ஒரு ராங் சிக்னலாக தெரியலையா? என்னது எதுக்கு எதுக்கு நம்ம கிட்டே கேட்குறோம், ராங் சிக்னலாக தெரியலையா? ராங் சிக்னலாக பார்க்குறீங்க. நாங்கள் லவ் பண்ணுற பொண்ணை பொண்டாட்டியாக பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் அங்கே செலவு பண்ணுறோம். இது என்ன லாஜிக் எனக்கு புரியலப்பா. இதுக்கு எது கைத்துட்டீங்க? அந்த பொண்ணு உங்களை ஏமாத்துறது ரைட். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு அட்வான்டேஜஸாக இருந்தீங்கன்னா ஏமாற்ற தான் செய்வாங்க. நான் எல்லாத்தையும் காதலோட தான் அணுகுவேன் அப்படிங்கிறது உங்கள் பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பெருந்தன்மை உங்களை ஏமாற்ற தான் ஆற்றும். அதாவது லவ் பண்ணும்போது நாங்கள் வந்து அதிகமாக யாரையும் செய்ய மாட்டோம் சார். அவங்க வீட்டில் ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. பொண்ணு மட்டும் லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் இல்லை, லவ் பண்ணுற பொண்ணோட வீட்டிலேருந்து நம்பிக்கை கொடுப்பாங்க. நாங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பிஎட் ஹிஸ்ட்ரி முடிக்கிறேன். பிஎட் ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு சென்னை ஐடி கம்பெனியில் டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் டீச்சருக்கு முடிச்சுட்டு டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி தருன்னு சொல்லிட்டு 25,000 சம்பளத்துக்கு டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீ டிரைவராக இருக்கிறப்பா,
தரமாட்டமா சொல்லி பிரேக்கப் ஆகுது. Virginity is not the dignity, it's a lack of opportunity. Virginity is not a Dignity, it is a lack of opportunity. lack of opportunity. Okay, அதுக்கு தமிழ் படுத்தி சொல்லணும்னா சொல்ல முடியுமா? சொல்லலாம் சொல்லுங்க. கன்னித்தன்மை என்பது ஒரு தகுதி அல்ல, அது வாய்ப்பு கிடைக்காததின் உச்சமே. இது எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். உங்க வீட்ல சிஸ்டர் இருந்தாலும் பொருந்துமா? கண்டிப்பா பொருந்தும் சார். இப்படிதான் உங்க சிஸ்டர் பேசுவீங்களா? சார் அதுதான் அது பிற்போக்குவதே நினைச்சிட்டு போங்க தான் சொன்னேன். இல்லங்க பிற்போக்குவாதி இல்லங்க. நாங்க சொன்னதுக்கான காரணம் வந்துட்டு அது வந்து இல்லங்க நான் இது பொதுவா நீங்க எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டா நீங்க பொருந்துன்னு சொன்னீங்க. இது வந்து அந்த ஆர்கியூமெண்ட் நோரி போக வேணாம்னு நான் நினைக்கிறேன். இல்லங்க எந்த ஆர்கியூமெண்ட் இல்ல ஒரே அந்த ஆர்கியூமெண்ட் இல்லங்க நான் சொல்ல வந்த விஷயம் ஒரே நிமிஷம் சொல்ல வந்த விஷயம் ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அதனால தான் நீங்க சொல்லுங்க நான் முழுசா நான் தான் ஸ்டாப் பண்ணேன் நீங்க பேசும்போது. நான் பொறுமையா இருந்தேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க முழுசா போகணும். தப்பா போக கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் எதுவுமே கவர் பண்ணல. பட் நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாத்துக்கும் பொருந்துமா? இப்படி நீங்க பொதுவா ஒன்று சொல்றது எல்லாத்துக்கும் பொதுவாக வைக்க முடியுமான்னு கேட்குறேன். வெர்ஜினிட்டி இஸ் நாட் அ டிக்னிட்டி, இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. வந்துருச்சுன்னா அவங்க கன்னித்தன்மை இழந்துருவாங்க. கரெக்டா? இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சொல்லலாம் சார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க வந்து இப்போ நீங்களும் போறீங்க, நீங்களும் அவங்களும் போறாங்க. திடீர்னு என்னைக்கா போயிட்டு இருக்கப்போ என்னைக்கா ஒரு டைம் கிடைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போ நீங்கள் உங்க கூட பழகக்கூடிய பெண்களோடுக்கு டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது தான் நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வாய்ப்புகள் சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் கேட்கும்போது ஆமாம் தானே சொன்னீங்க? ஆமாம் தான் சொன்னேன் சார். எனக்கு உள்ளுக்குள்ள அந்த மாதிரி தான் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதான் என்னன்னா நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். கரெக்ட். நீங்கள் எப்படி இருக்கிறனால எல்லாருக்கும் நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சோ கால்டு கோட் இருக்குல்ல, அது எவ்வளவு கேவலமான மட்டமான கோட் தெரியுமா? சொல்லுவீங்களா நீங்க? எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லங்க நான் இத வந்து இல்ல ஒரு விஷயம் இருங்க. நீங்க பர்சனலா கொண்டு போனா அங்க எமோஷன்ஸ் தான் வேலை செய்யும். இல்லங்க அப்படி கிடையாது. இல்ல நான் ஏன் சொன்னேன் நான் வந்து ஆப்ஜெக்டிவ் एक्चुअली கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நான் கூட தரேன். நீங்க திருப்பி கூட அது கரெக்டான ஃப்ரேஸ் சொல்லுங்க. நான் இந்த வார்த்தையை கூட நான் வாபஸ் ஏன்னா பிகாஸ் நான் சொல்ல வந்த தீம் வந்து இந்த ஒரு வார்த்தையினால மிஸ் ஆகுது அப்படினா I will take that back. ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இப்ப இங்கிலீஷ்ல சொன்னதை கூட சரி நீங்க தவறா புரிஞ்சுப்பீங்களோன்னு தான் கேட்டேன். நீங்க தமிழ் படுத்தி கரெக்டா சொன்னீங்க. சரி ஓகே. இப்போ கூட நீங்க ராங்கா அப்ஜெக்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தன் இட்லி சாப்பிட்றான், இன்னொரு நாள் பூரி சாப்பிட்றேன், ஏன் பூரி சாப்பிடக்கூடாதுன்னு தோணுன்னு. எவ்வளோ மட்டமாக இருக்குது பாருங்க ரசனை. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு பொண்ணே கிஸ் பண்ணுறது? இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணும், ஃப்ரெண்டை கிஸ் பண்ண தோணுமா? சார் அது என்னுடைய பார்வையிலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஆமாம் சார், உங்களோட பார்வை அப்படி தான் யோசிக்குமான்னு கேட்குறேன் நான். சார் நான் வந்து சொல்ல வந்த அந்த எந்த தீமை சொல்ல வந்தனோ அது வந்து இந்த 2-3 வார்த்தையால மாறுது. சார் இதுக்கு மட்டும் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் சார். நான் அந்த வெர்ஜினிட்டிலாம் விட்டுருங்க சார். let me take back this word sir. இல்ல ஒரே ஒரு விஷயம். எந்த வார்த்தை வெர்ஜினிட்டி டேக் பேக் பண்றீங்களா? இல்ல இட்லி சொன்னீங்களா? இட்லி எக்ஸாம்பிள் டேக் பேக் பண்ணிக்கோ. ஏன்னா அது வந்து அத நான் என்னால புரிய வைக்க முடியல. சோ அது ரெண்டுத்தையும் நான் டேக் பேக் பண்ணிக்கிறேன். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் ஒண்ணே ஒண்ணு சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நார்மலா ஒன்னு சொல்றது வேற. இப்போ ஒன்னு பேசும்போது இல்லங்க உங்க வாழ்க்கை அப்படி இது வேற. நீங்க சொன்னது ஒரு ஜெண்டரை நீங்கள் அதை சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ டேக் பேக் த வேர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரசனை எங்கேருந்து வருது? நான் அதனால தான் கொஞ்சம் டைம் கொடுத்தேன். மேபி நீங்கள் தவறாக சொல்லியிருக்கலாம். தவறாக சொன்னால் நீங்கள் திரும்பிக்கணுங்க. நான் ஒரு வார்த்தை பேசலை. ஓகே, அப்பாலஜி ஃபார் திஸ் வேர்ட் வாட் ஐ ஆஸ்க்ட்.